Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. ஆப்ஷன் சீரிஸ்ல இதுவரைக்கும் நம்ம கால் ஆப்ஷனை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் and புட் ஆப்ஷனை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். இதுவரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட கால் ஆப்ஷன் and புட் ஆப்ஷனை நம்ம இப்ப ஷார்ட்டா ஒரு சம்மரியா பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கறப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எப்பவுமே பையருக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் ஸ்கோப் இருக்கும் அண்ட் லிமிட்டெட் ரிஸ்க் இருக்கும். அதுவே செல்லருக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ரிஸ்க் ஸ்கோப் இருக்கும் அண்ட் லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கும். அண்ட் கால் ஆப்ஷன்ல பையருக்கு எப்போ ப்ராஃபிட் வரும்? அவங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஆப்ஷன் வாங்கினாங்களோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை விட ஸ்பாட் பிரைஸ் மேலே போச்சுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அண்ட் அந்த டைம்ல செல்லருக்கு லாஸ் ஆகும். அதுவே ஸ்ட்ரைக் பிரைஸ் விட ஸ்பாட் பிரைஸ் கீழே போச்சுன்னா பையருக்கு பாத்தீங்கன்னா லாஸ் ஆகும் அண்ட் அது செல்லருக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். அதுவே புட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பையருக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் விட ஸ்பாட் பிரைஸ் கீழே போச்சுன்னா தான் ப்ராஃபிட் வரும் அண்ட் அது செல்லருக்கு லாஸா இருந்திருக்கும். ஒருவேளை ஸ்ட்ரைக் பிரைஸ் விட ஸ்பாட் பிரைஸ் மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷன் பையருக்கு லாஸ் ஆகும், அது செல்லருக்கு ப்ராஃபிட் ஆகும். ஸோ இதுதான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் நான் சம்மரியா இங்கே போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. லாங் கால், அதாவது கால் பை பண்ணிருக்கீங்கன்னா ஸ்பாட் பிரைஸ் உங்களோட ஸ்ட்ரைக் பிரைஸை விட மேலே போனால் மட்டும்தான் ப்ராஃபிட்டா இருக்கும். அண்ட் அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் ஸ்கோப் இருக்கும். அதாவது உங்களோட ஸ்ட்ரைக் பிரைஸ் விட ஸ்பாட் பிரைஸ் எவ்வளோ மேலே போதோ அவ்வளவுமே உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். அதுவே கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு அது மேலே போகாம கீழே போச்சுன்னா உங்களுக்கு அது லாஸ் ஆகும். அது மேக்ஸிமம் எவ்வளோ லாஸா இருக்கும்னா நீங்க எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து பை பண்ணிருக்கீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸா இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே கால் ஆப்ஷன் பையருக்கு லிமிட்டெட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ஷார்ட் கால், அதாவது காலை செல் பண்றீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரைக் பிரைஸை விட ஸ்பாட் பிரைஸ் கீழே இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஆனா அந்த ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா லிமிட்டெட் ப்ராஃபிட் தான். ஏன்னா எவ்வளோ ப்ரீமியம்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செல் பண்ணீங்களோ அந்த ப்ரீமியம் தான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுவே நீங்கள் காலை செல் பண்ணிட்டு, அதாவது ஷார்ட் கால் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போகாமல் மேலே போச்சுன்னா உங்களுக்கு அது லாஸ் ஆகும். அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லாஸாக இருக்கும். அதாவது காலை செல் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா எவ்வளோ மேலே போதோ அவ்வளவுமே உங்களுக்கு லாஸாக இருக்கும். ஓகே, அடுத்து லாங் புட், அதாவது புட்டை பை பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் கீழே போகணும். அதாவது நான் இங்க மார்க்கெட்னு சொல்றது எல்லாமே அண்டர்லைங் அசெட்டை தான் சொல்றேன். அதாவது நிஃப்டில ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்கன்னா நிஃப்டி கீழே போகணும் அண்ட் நீங்க ஸ்டாக்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்கன்னா ஸ்டாக் கீழே போகணும். ஸோ புட்டை பை பண்றீங்கன்னா அந்த அண்டர்லைங் அசெட் ஸ்ட்ரைக் பிரைஸ் விட கீழே போகணும். அப்படி எவ்வளோ கீழே போதோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்னு சொல்றோம். அதுவே புட்டை பை பண்ணிட்டு அண்டர்லைங் அசெட் ஸ்ட்ரைக் பிரைஸ் விட கீழே போகாம மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது லாஸா இருக்கும். அண்ட் அந்த லாஸ் லிமிட்டெட் லாஸாக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து அந்த புட்டை பை பண்ணீங்களோ அந்த ப்ரீமியம் மட்டும்தான் மேக்ஸிமம் லாஸாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட், அதாவது புட்டை செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அண்டர்லைங் அசெட்டோட ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட மேலே போகணும். ஆனால் எவ்வளோதான் மேலே போனாலும் உங்களுக்கு லிமிட்டெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் செல் பண்ணுறப்ப எவ்வளோ ப்ரீமியம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ அதுதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுவே நீங்கள் புட்டை செல் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகாமல் கீழே வந்துருச்சுன்னா அது லாஸ் ஆகும். அண்ட் எவ்வளோ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கெட் கீழே போகுதோ அவ்வளவுமே உங்களுக்கு லாஸாக இருக்கும். ஸோ இங்கே அன்லிமிட்டெட் லாஸ் ஸ்கோப் இருக்கு. ஸோ இந்த டேபிளர் காலம்ல இருக்கிற சம்மரியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி எப்போ கேட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். அப்போதான் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம எவ்வளோதான் ஞாபகிச்சுக்கிட்டாலும் மறந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பிரச்சனை இல்லை, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அப்பப்போ ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அண்ட் இந்த சம்மரியில் இருக்கிற செட்டில்மெண்ட் காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸை எக்ஸ்பைரி டைமில் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு செட்டில்மெண்ட் ப்ராசஸ்னு ஒன்று நடக்கும். அதை தான் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸ்பைரிக்கு முன்னாடி, சப்போஸ் இன்னைக்கு தான் உங்களோட ஆப்ஷன்ஸ்க்கு எக்ஸ்பைரின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அட்லீஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியாவது நீங்கள் எக்ஸிட் ஆகணும். அப்படி உங்களோட ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க மேனுவலா எக்ஸிட் ஆகலனா அது செட்டில்மெண்ட் ப்ராசஸ்னு ஒன்று ஃபாலோ ஆகும். அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டாக்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணீங்களோ அந்த ஸ்டாக்கை வாங்குற மாதிரி இருக்கும், இல்ல அந்த ஸ்டாக் உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருந்து விற்கிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க இண்டெக்ஸ்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டில்மெண்ட் இருக்காது. அது கேஷ் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டைம்ல ப்ராஃபிட் லாஸ் மட்டும் தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், உங்களோட ஆப்ஷன் போர்ஷனை எக்ஸ்பைரிக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அதுவே எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நீங்க எக்ஸிட் ஆயிருந்தீங்கன்னா, உங்களோட ஆப்ஷன் போர்ஷன்ல இருந்து எக்ஸிட் ஆயிருந்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ்க்குலாம் போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்களோட போர்ஷனை எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஆனால் இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாகவும் நிறைய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போத்துக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைமில் உங்களோட பொசிஷனை எக்ஸிட் ஆகாமல் இருந்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை வாங்கி கொடுக்கும்.
அதாவது எந்த ஸ்டாக்ல வந்து நீங்க கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்களோ அந்த ஸ்டாக்கை அவ்வளோ குவான்டிட்டியில், அதாவது அந்த லாட் சைஸுக்கு வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. அதுவே நீங்கள் ஷார்ட் கால் பண்ணி உங்களோட எக்ஸ்பைரி டைமில் நீங்கள் எக்ஸிட் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களோட பொசிஷனை, அப்போ வந்து எக்ஸ்பைரிக்கு அப்புறம் உங்களோட செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல்டிங்ஸ்லேருந்து அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணும். அப்படி உங்களோட ஹோல்டிங்ஸில் இல்லைன்னா அது வந்து ஷார்ட் டெலிவரி ஆகும். அதாவது ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாங்கி தருவாங்க அண்ட் வாங்கி தந்த பிறகு உங்களுக்கு அதுலேருந்து செல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஷார்ட் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆக்ஷனில் வாங்கி தந்து இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனல்ட்டி போகும் அண்ட் வாங்கி தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் இருக்காது, அதை விட அதிகமான ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஷார்ட் டெலிவரியை அவாய்ட் பண்ண பாருங்க. அதாவது உங்ககிட்ட அந்த ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஷார்ட் காலை வந்து எக்ஸ்பைரிக்கு முன்னாடி கண்டிப்பாக எக்ஸிட் ஆகணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் புட், அதாவது லாங் புட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புட் பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி உங்களோட செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து செல் பண்ணணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல்டிங்ஸில் அந்த ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட லாங் புட்டை வந்து எக்ஸிட் பண்ணிடணும் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி. இல்லை நீங்கள் எக்ஸிட் ஆகலைன்னா உங்களோட ஹோல்டிங்ஸில் இருக்கிற ஸ்டாக் வந்து செல் பண்ண பார்க்கும். அப்போ உங்களோட ஹோல்டிங்ஸில் அந்த ஸ்டாக் இல்லைன்னா அது ஷார்ட் டெலிவரி ஆகும். ஸோ பெனால்ட்டி போடுவாங்க அண்ட் ஹை ப்ரைஸில் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு வாங்கி தருவாங்க அண்ட் அப்படி வாங்கி தந்த பிறகு உங்களோட ஹோல்டிங்ஸ்லேருந்து அதை செல் பண்ணுவாங்க. அதே போல் ஷார்ட் புட், அதாவது புட்டை செல் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகிடுங்க. அப்படி எக்ஸிட் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களோட செட்டில்மெண்ட் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு இந்த செட்டில்மெண்ட்டை பற்றி இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இதை பற்றி நிறையவே பேசுவோம். அண்ட் நான் ஏன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாமே மறுபடியும் சம்மரியாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இதை ரிப்பீட்டடாக கேட்க தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போடுறப்போ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய வாட்டி யோசிச்சு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும், கால் ஆப்ஷனை செல் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும், புட் ஆப்ஷனை பை பண்ணால் என்ன ஆகும், புட் ஆப்ஷனை செல் பண்ணால் என்ன ஆகும்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் எதில் வந்து லிமிடெட் ரிஸ்க் இருக்குது, லிமிடெட் ப்ராஃபிட் இருக்குது, எதில் அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது, அன்லிமிட்டெட் ப்ராஃபிட், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது காலை செல் பண்ணுறது, புட்டை செல் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற காலை வந்து பை பண்ணுறது, இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற காலை வந்து செல் பண்ணுறது. ஸோ இப்படி காம்பினேஷன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து எப்படி டிசைட் ஆகும், அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸை பார்க்கணும். அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று அட் த மணி, இன்னொன்று இந்த மணி, இன்னொன்று அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கிளாஸிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணுறப்பெல்லாம் அவுட் ஆஃப் த மணியில் ஒரு காலை செல் பண்ணு, அவுட் ஆஃப் த மணியில் ஒரு புட்டை செல் பண்ணுன்னு சொல்லுவோம். இல்லை இந்த மணியில் ஒரு காலை செல் பண்ணு அண்ட் அவுட் ஆஃப் த மணியில் ஒரு காலை பை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம காலை பை பண்ணுறது, காலை செல் பண்ணுறது, இல்லை புட்டை பை பண்ணுறது, புட் செல் பண்ணுறது, அதுவும் அட் த மணியில் இருக்கிற காலை செல் பண்ணுறது, இல்லை அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற காலை செல் பண்ணுறதுன்னு சொல்லி இப்படி நம்ம வந்து இந்த டேர்ம்ஸில் தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷனோட மீனிங், புட் ஆப்ஷனோட மீனிங், பை பண்ணுறது, செல் பண்ணுறது, ஸோ இதோட மீனிங் அண்ட் இம்பாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதே போல் அட் த மணினா என்னது, அவுட் ஆஃப் த மணினா என்னது, இந்த மணினா என்னது, இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோன்னா, இந்த மாதிரி இந்த மணிலேருந்து ஒரு காலை செல் பண்ணு, அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற புட்டை செல் பண்ணு, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், எந்த டைரெக்ஷனில் போனால் லாஸ் வரும், அண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் வரும், எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும், இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து இதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாகிடும். நீங்கள் வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 2 monthsல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த மணி, அவுட் த மணி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நிறைய பேச ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்களே வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் ஏன் இது ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன்றது. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கிளாசிஃபிகேஷனை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் நிஃப்டியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நிஃப்டியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,647 இருக்குது. அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரவுண்டட் ஃபிகரில் தான் இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே 50 பாயிண்ட்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11,600, 650, 700, 750 இப்படி தான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அட் த மணின்றது எதுனா, இப்போ நிஃப்டி கரண்ட்டாக எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு நியரஸ்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராவது இன்னைக்கு வந்து நிஃப்டியில் அட் த மணி நான் கால் செல் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து 11,647 இருந்ததுன்னா அப்போ அவங்க வந்து 11,650யோட கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து அவங்க டேரெக்டாகவே 11,650 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது நம்ம பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்கு மட்டும் இல்லை,
ஆப்ஷன்ஸோட கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சில ஃபேக்டர்ஸ் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து டிசைட் பண்ணும். அந்த கிரீக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அட் த மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவுட் ஆஃப் த மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதோட டிஃபரன்சஸை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு அட் த மணின்றது ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம இந்த மணி பார்க்கலாம். அண்ட் இந்த மணி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்கும். அதாவது கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அசட்டோட ப்ரைஸை விட கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே நிஃப்டியோட ப்ரைஸ் என்ன 11,647. ஸோ இந்த 11,647க்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த மணின்னு சொல்லுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 11,600 இந்த மணின்னு போட்டிருக்கோம், 11,550 இந்த மணி போட்டிருக்கோம், இந்த மாதிரி 11,400 இந்த மணின்னு போட்டிருக்கோம். அதுவே கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட அசட் ப்ரைஸை விட மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ப்ரைஸ் என்ன 11,647. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு மேலே வந்து 650 கூட இதுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அது அட் த மணின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 11,700லேருந்து 11,900 எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து கால் ஆப்ஷனில் உங்களோட அசட் ப்ரைஸை விட கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இந்த மணின்னு சொல்லுவோம். உங்களோட அசட் ப்ரைஸை விட மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து அட் த மணின்றது உங்களோட அசட் ப்ரைஸுக்கு நியரஸ்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து அட் த மணின்றது நம்ம மார்க் பண்ணிடுவோம். அடுத்து புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் அட் த மணின்றது கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது அசட் ப்ரைஸோட நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து அட் த மணி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே புட் ஆப்ஷனோட இந்த மணி அண்ட் அவுட் ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா அசட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அசட் ப்ரைஸை விட கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின்லேருந்தே இதை பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நான் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்எஸ்சியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் தெரியும். அதாவது பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,523 இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 24,523 இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எது வந்து அட் த மணி 24,500 தான் வந்து அட் த மணி. ஏன்னா 24,523ன்றது எதுக்கு நியரஸ்டாக இருக்குது? 24,400 இருக்கா, இல்லை 24,500 இருக்கா, இல்லை 24,600 இருக்கா? ஸோ ஆப்வியஸாக 24,500 தான் வந்து 24,523ன்றது நியரஸ்டாக இருக்குது. ஸோ 24,500 தான் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்லையும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ், இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே பாருங்க 24,500, அதுக்கப்புறம் 24,400, 24,300ன்னு சொல்லி இப்படி 100 ப்ரைஸ் டிஃபரன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கால் ஆப்ஷனில் உங்களோட அசட் ப்ரைஸை விட கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து கீழே இருக்கிறதுன்னு சொல்கிறது எல்லாமே அந்த ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிறத சொல்ல வரேன். ஏன்னா இங்கே கீழே மேலேன்னு சொல்கிறப்போ அதை வந்து நான் பொசிஷனை வச்சு நான் குறிப்பிடலை. ஸோ கால் ஆப்ஷனில் உங்களோட அசட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம அசட் ப்ரைஸ் என்ன, அதாவது பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து 24,523 இருக்குது. ஸோ 24,523 ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 24,523 விட கம்மியாக இருக்கிறது எல்லாமே இது 24,400, 24,300, 24,200. ஸோ இப்படி இது எல்லாமே வந்து இந்த மணின்னு சொல்லுவோம். அதுவே கால் ஆப்ஷனில் அசட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் என்ன 24,523. ஸோ அதை விட அதிகமாக இருக்கிற ப்ரைஸஸ் எல்லாமே என்னது 24,600, 24,700. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அப்படியே வந்து புட் ஆப்ஷனுக்கு வரப்போ ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது அசட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அசட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்எஸ்சியோட ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா இந்த மணி அவுட் ஆஃப் த மணி அதெல்லாமே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டார்க் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது இருக்கோ அது வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நார்மலாக இருக்கிற கலர் எல்லாமே அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. அதே போல் புட்லையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக மேலே தான் இருக்குது, அதை வந்து அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. அந்த கலராக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, இதை வந்து இந்த மணின்னு சொல்லுவாங்க புட் ஆப்ஷனில். ஸோ சிம்பிளாக இந்த என்எஸ்சியோட ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்டாக இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படியும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் செயினை வந்து நிறைய வாட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்க உங்களுக்கு இது ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகே, இது வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் என்னது, புட் ஆப்ஷன் என்னது, இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே பார்த்தோம்.
அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸோட கிளாசிஃபிகேஷன்ஸை பார்த்தோம். அதாவது அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணியை பார்த்தோம். ஸோ நாளைக்கு வீடியோவில் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே எந்த ஃபேக்டர்ஸ்னால டிபெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதை தான் வந்து நம்ம சிம்பிளாக ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து டெல்டா, காமா, தீட்டா, ரோ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.